ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. இன்னைக்கு ஆண்டவரை துதிச்சா ஏன் உள்ளமெல்லாம் பொங்கும்? இல்லை சந்தோஷத்தில் நிறைந்து ஏன் நம்ம ஆண்டவரை துதிக்கணும்? அந்த ஆண்டவரை எப்படி துதிக்கணும்? எப்போவாவது துதிக்கிறது இல்லை, எப்போதுமே என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். எப்போவாவது ஆண்டவரை துதிக்கிறது இல்லை, எப்போதுமே என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். எப்போவாவது துதிக்கிறது இல்லை, எப்போதுமே ஆண்டவரை என்ன செய்யணும்? துதிக்கணும். அப்போ எப்போதுமே ஏன் ஆண்டவரை நம்ம துதிக்கணும்? அந்த எப்போதுமே ஆண்டவரை துதிக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னா, மனுஷர் செய்ய முடியாததை தேவன் செய்ய விரும்புகிறார். மனுஷர் செய்ய முடியாததை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? தேவன் செய்ய விரும்புகிறார். மனுஷர் செய்ய முடியாததை. யார் அந்த தேவனை எப்போதும் ஆராதிக்கிறாங்களோ, எப்போவாவது ஒருத்தர் ஆராதிக்கிறதில்ல, என்னைக்காவது ஆராதிக்கிறதில்ல, எப்போதுமே ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, மனுஷரால் செய்ய முடியாததை தேவன் செய்ய விரும்புகிறார். மனுஷரால் செய்ய முடியாததை தேவன் செய்ய விரும்புகிறார். மனுஷரால் சில பேரால் சில காரியத்தை செய்ய முடியும், பல பேரால் பல காரியத்தை செய்ய முடியும். சில பேரால் சில காரியத்தை செய்ய முடியும், பல பேரால் பல காரியத்தை செய்ய முடியும். சில பேரால் சில காரியத்தை செய்கிற மனுஷராலும் செய்ய முடியாதது இல்லை, பல பேர் பல காரியத்தை செய்வதற்கு வல்லமை உள்ளவர்களாலும் செய்ய முடியாதது தான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அப்போ செய்ய முடியாதுன்னா எல்லாருமே எல்லாவற்றையும் செய்ய முடியாது. எல்லாருமே எல்லாவற்றையும் செய்ய முடியாது. அது திறமையின் அடிப்படையிலும் வயதின் அடிப்படையிலும் அவங்க வகிக்கிற அதிகாரத்தின் அடிப்படையை பொறுத்தது. ஒரு மனுஷனுடைய திறமையை பொறுத்து அவங்க என்ன செய்ய முடியும் அப்படி செய்வாங்க. சிலருடைய அந்த வயதை பொறுத்து அவங்களுடைய வயசு, அந்த வயசில் என்ன செய்ய முடியுமோ அதை அவங்க செய்வாங்க. சிலருடைய அதிகாரம், அந்த அதிகாரத்தை பொறுத்து ஒரு சின்ன ஒரு அதிகாரம் இருந்தால் ஒரு சின்ன காரியத்தை செய்ய முடியும், பெரிய ஒரு அதிகாரம் இருந்தால் பெரிய ஒரு காரியத்தை செய்ய முடியும். அப்போ எல்லா மனுஷனாலும் எல்லாமே செய்ய முடியாது. அவங்க வயதை பொறுத்து இருக்குது, அவங்க திறமையில வளர்ச்சியை பொறுத்து இருக்குது, அவங்களுடைய வகிக்கிற அதிகாரம் இல்லை பதவிகள் அதை பொறுத்து தான் அவங்க என்ன செய்ய முடியும் என்றதை அவங்க செய்ய முடியும். அப்போ எல்லாராலும் எல்லாருமே செய்ய முடியாது. இப்போ சில அதிகாரம் படைத்தவர்களை ஒரு சின்ன நபரால் செய்ய முடியாததை ஆண்டவர் செய்யறதுக்கு விரும்பலை. ஒரு சின்ன நபரால் செய்ய முடியாதது என்ன செய்ய முடியும்? ஒரு பெரிய நபரால் செய்ய முடியும் இல்லையா? ஒரு சின்ன நபரால், ஒரு சின்ன ஆளால் செய்ய முடியாததை ஒரு பெரிய ஆள் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு சின்ன நபரால் செய்ய முடியாத ஒன்றை நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லலை. ஏன் நம்ம தேவனை எப்போதும் ஆராதிக்கணும். அப்போ எப்போதும் தேவனை ஆராதிக்கிறவங்களுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? மனுஷர்கள் செய்ய முடியாததை தேவன் செய்ய விரும்புகிறார். மனுஷர்களை 3 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று என்ன? அவங்க வளர்ச்சியை பொறுத்து, என்ன வயசு அந்த வளர்ச்சி இல்லையா, அந்த வயசை பொறுத்து அவங்க என்ன செய்ய முடியுமோ அதை தான் அவங்க செய்ய முடியும். அவங்க வயசை மீறி என்ன செய்ய முடியாது? ஒரு பெரிய நபரை செய்யறதை அவங்க செய்ய முடியாது. ரெண்டாவது என்ன? அவங்களுடைய வளர்ச்சி, அவங்க எந்த அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ யெரொபெயாமோ ராஜா தான், ரெகொபெயாமோ ராஜா தான் இல்லையா? யெரொபெயாமோ ராஜா தான், ரெகொபெயாமோ ராஜா தான். ஆனால் ரெகொபெயாமால் யெரொபெயாமை என்ன செய்ய முடியல?
மேற்கொள்ள முடியல. மேற்கொள்ள 2 பேருமே ராஜா தான், 2 பேருமே மனுஷங்க தான். ஸோ 2 பேருமே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. ஒருத்தர் என்ன செய்ய முடியுது, செய்ய முடியுது. எதை வச்சு? இவன் பலப்படலை, அவன் என்ன பண்ணிட்டான், நல்லா பலப்பட்டுட்டான். யாரு? ரெகோபெயாம் பலப்படலை. ஆனால் யார் பலப்பட்டுட்டான்? யெரொபெயாம் பலப்பட்டுட்டான் இல்லையா? அப்போ அவனுடைய திறமையை வச்சு செய்யக்கூடிய காரியமும் இருக்குது, செய்ய முடியாத காரியமும் இருக்குது. 3வது என்ன சொல்லலாம், அவங்க வகிக்கிற அதிகாரம். அவங்க வகிக்கிற அதிகாரம். ஒரு சாதாரண நபருக்கு ஒரு சின்ன அதிகாரம் இருக்கும், ஒரு பெரிய நபருக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்கும். ஒரு பெரிய நபருக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்கும். அப்போ எல்லாருமே அதிகாரம் பெற்றவங்க தான். ஆனால் கொஞ்சம் அதிகாரம் பெற்றவங்களும் இருக்கிறாங்க, அதிக அதிகாரம் பெற்றவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? ஏரோது அப்படின்னு ஒருத்தர் இருப்பான் இல்லையா? ஏரோது ராஜா இல்லையா? காற்பங்கு தேசாதிபதி அப்படின்னு இருக்கிறான். அந்த ஏரோதனுடைய மகன் தான் காற்பங்கு தேசாதிபதி. ஏரோது அப்படின்றது என்ன? முழு தேசத்துக்கும் ஒரு அதிகாரம் படைச்சவன். காற்பங்கு தேசத்துனா அந்த முழு தேசத்தை 4ஆக பிரிச்சுடுவாங்க. அதில் கால் பகுதிக்கு மேலே தான் இவனுக்கு என்ன இருக்கும், அந்த அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரம் இப்போ இயேசுவின் காலத்தில் ஒரு ஏரோதர் தான் இல்லையா? ஏசு பிறந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க, சாஸ்திரிகள் நேராக அரண்மனைக்கு போயிட்டாங்க. அந்த ஏரோது என்ன செஞ்சான், ஏகப்பட்ட குழந்தைகளை கொண்டு குவிச்சான் இல்லையா? இப்போ அவன் பையன் காற்பங்கு தேசாதிபதி. அவன் பையன் யார்? இப்போ அந்த ஏரோது மறிச்சிடுவான். மறிச்சிட்ட பிறகு யூதரெல்லாம் போய் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ரோமர்கிட்ட போயிட்டு இந்த ராயனுடைய இந்த ரோமனுடைய மகன் என்ன பண்ண வேண்டாம், நீங்கள் அதிகாரம் ஏற்படுத்தக்கூடாது, இந்த பையனை நீங்கள் அதிகாரத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா இவங்க தகப்பனுடையவன் ரொம்ப மோசமானவன், இவங்க தகப்பன் ரொம்ப பொல்லாதவன். அதனால் அவங்க தகப்பன் யார்? குழந்தைகளை 2 வயசுள்ள குழந்தைகளை கொன்று குவிச்சவன் யார்? ஏரோது இல்லையா? இப்போ அவன் மறிச்சிட்ட உடனே இவன் என்ன செய்கிறான், எங்கள் அப்பா பதிவை எனக்கு கொடுங்க அப்படின்னு சரித்திரத்தில் இருக்குது. அவன் போய் கேட்குறான். அப்படி கேட்கும்போது யூதருங்க போய் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுங்க என்ன பண்ணக்கூடாது, இவனை நீங்கள் ராஜாவை ஏற்படுத்தக்கூடாது, ஏன்னா இவங்க அப்பாவை உடையவன் பயங்கர பொல்லாதவன் அப்படின்னு சொல்லும்போது அவன் எப்படி வருவான்னா, காற்பங்கு தேசாதிபதியாக வருவான். யாரு? ஏரோதின் மகன். ஏரோதுன்றது முழு தேசத்துக்கும் அதிகாரம். ஆனால் காற்பங்கு தேசம் அதை 4ஆக பிரிச்சணும், கால் பங்கு. அப்போ அந்த 4ஆக பிரித்து ஒரு பகுதிக்கு மேலே அதிகாரம் செலுத்தக்கூடியவன். அப்போ ஒரு பகுதிக்கு மேலே அதிகாரம் செலுத்தக்கூடியவன் அடுத்த பகுதி மேலே என்ன செய்ய முடியாது, அதிகாரம் செலுத்த முடியாது. அப்படின்னா எல்லாருமே அதிகாரம் பெற்றவங்க தான், எல்லாருக்கும் அதிகாரம் இருக்குது. ஆனால் எல்லாரும் எல்லா அதிகாரத்தையும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. எல்லாமே எல்லா அதிகாரமும் செய்ய முடியாது. இப்போ நம்ம ஆண்டவர் எப்படி புரிஞ்சுக்கிறது, மனுஷனால் செய்ய முடியாததை நான் செய்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா? ஒருவேளை இந்த சின்ன பிள்ளைங்க செய்ய முடியாததை இவர் செய்கிறான்னா, ஒருவேளை இவன் செய்ய முடியலாம், இன்னொருத்தன் செய்ய போகிறான் இல்லையா? சின்ன பையன் செய்யலனா அதை பெரியவங்க செய்ய போகிறாங்க. சின்ன பையனை ஒரு குடம் தண்ணி தூக்குன்னா அவனால் முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ அவங்க என்ன செய்யலாம், பெரியவங்க அதை ஒரு குடம் தண்ணி தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ சின்னவங்க செய்ய முடியாததை ஆண்டவன் நான் செய்கிறேன்னு சொன்னால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நீங்கள் என்னங்க அதை செய்கிறது, இன்னொருத்தனை அதை செஞ்சுட்டு போயிடுவான், அதை ஏன் நீங்கள் போய் செய்யணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? 2வது என்ன சொல்லலாம், நல்ல திறமை உள்ளவன், நல்ல திறமை உள்ளவன் செய்ய முடியாத திறமை இல்லாதவன் செய்கிறத திறமை உள்ளவன் செஞ்சிருவான். அப்போ திறமை இல்லாத மனுஷன் செய்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம், நீங்கள் தான் செய்யணும்னா அவன் செய்ய போகிறான், அதுக்கே நீங்கள் என்ன பெருசாக போய் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ அதிகாரம் என்ன, ஒரு சின்ன அதிகாரம் படித்தவன் செய்ய முடியாததை பெரிய அதிகாரம் படித்தவன் செய்ய போகிறான், அப்போ நீங்கள் என்ன போய் செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த 3ஐயும் தாண்டி ஆண்டவர், அதாவது வயசை தாண்டி, வளர்ச்சியை தாண்டி, அதிகாரத்தை தாண்டி செய்ய முடியாததை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். மனுஷனால் செய்ய முடியாததை ஏன் எப்போது நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும், எப்போவாவது நம்ம ஆராதிக்கிறதில்ல, எப்போதுமே நம்ம ஏன் ஆராதிக்கணும், அதை எப்போதுன்றதை எப்படி புரிஞ்சுக்க, அதை கொஞ்சம் விளக்குறோம், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ எப்போவாவது நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களா இருக்கக்கூடாது, எப்போதுமே நம்ம தேவனை என்ன செய்யணும், ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். அப்போ எப்போதுமே ஏன் நம்ம தேவனை ஆராதிக்கிறவங்களா இருக்கணும், மனுஷனால் செய்ய முடியாததை ஆண்டவர் செய்வதற்காக நம்ம எப்போதுமே தேவனை ஆராதிக்கணும். அப்போ மனுஷனால் செய்ய முடியாதுன்னா எதை செய்ய முடியாது, சின்னவனால் செய்ய முடியாதது, பெரியவனாலும் செய்ய முடியாதது, ரொம்ப அதிகாரத்தில் உள்ளவங்களும் செய்ய முடியாத ஒன்று கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு தேவன் செய்ய விரும்புகிறார், ஆண்டவர் நமக்கு செய்ய விரும்புகிறார். அதை செய்யணும் அப்படின்னா அவங்க யாராக இருக்கணும், ஆண்டவரை எப்போதும் ஆராதிக்கிறவங்களா இருக்கணும், எப்போதுமே ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். இதுக்கு நீங்கள் ஆதாரமாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல்
6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். தானியேல் 6:20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமா தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அப்போ ஒரு ராஜாவுக்கு தெரியுது என்னன்னா, யார ஆண்டவர் தப்புவிப்பார் அப்படின்னா, ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒரு மனுஷனுக்கு செய்யணும்னா அவன் யாரா இருக்கணும்? இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வா, இல்லை அவன் எதிர்பார்க்கறத ஆண்டவர் செய்வா அப்படின்னு அவன் சொல்றான் இல்லையா? அப்போ ஆண்டவர் முதலாவது எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா நம்ம யாரா இருக்கணும்? இடைவிடாமல் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். இடைவிடாமல் என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். அப்போ இடைவிடாமல் அவன் அழகாக கேட்குறான். என்ன கேட்குறான்? ஒரு ஆண்டவரை அறியாத மனுஷன் இல்லையா? ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன், ஆண்டவரை பற்றி எந்த ஒரு அறிவுமே இல்லாத ஒரு மனுஷன், ஆண்டவரை பற்றி எந்த ஒரு தெரிந்து கொள்ளுதலும் இல்லாத ஒரு மனுஷன், ஆண்டவரை பற்றி தெரிவிக்க என்ன செய்ய முடியாது? ஒரு பெரிய காரியவனுக்கு ஒன்றுமே தெரியாது. யாருக்கு? தரியு ராஜாக்கு. தரியு யாரு? அவன் ஒரு பாபிலோனிய அரசன். அவன் ஒரு பாபிலோனிய அரசன். பாபிலோனை பற்றி பிறகு வெளிப்படத்தில் ஆண்டவர் சொல்லும் போது, பாபிலோன் என்பது சகல அருவருப்புகளுக்கும் தாய் அப்படின்றான். சகல அருவருப்புகளுக்கும். அப்போ பாவத்தை புதுசாக கண்டுபிடிக்கிறது எங்கே அப்படின்னா பாபிலோனில் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை புதுசாக கண்டுபிடிச்சி செய்கிறவங்க யாருப்பா அப்படின்னு கேட்டால் அது பாபிலோனியர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா? அப்படிப்பட்ட பாபிலோனியருக்கு அரசனாக இருக்கிறவங்க, புதுசாக தப்பை கண்டுபிடிக்கிறவங்க, புதுசாக பாவத்தை கண்டுபிடிக்கிறவங்க, புதுசாக என்ன செய்கிறவங்க? ஆண்டவருக்கு பிடிக்காததை செய்கிற ஒரு அரசன் ஆண்டவர் ஒரு காரியம் யாருக்கு செய்ய விரும்புகிறார் அப்படின்னு தான் அழகாக தெரிஞ்சு வச்சிருக்கிறான். என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறான்? இது ஒரு ரட்சிக்கப்பட்டவனோ ஒரு யூதனோ ஒரு இஸ்ரவேலனோ சொல்லியிருந்தா நம்ம பெரிய விஷயம் இல்லை. சரி, இவன் ஆண்டவர் ஆராதிக்கிறான், இல்லை இவன் ஆராதிக்கிறான், அதனால் அப்படி அவன் சொல்கிறான்ப்பா அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஆனால் ஆண்டவரை ஒரு முறை கூட ஆராதிக்காதவன், ஆண்டவரை பற்றி எந்த அறிவும் இல்லாத ஆண்டவர் சமூகத்துக்கே போகாதவன் சொல்றான். என்ன சொல்றான்? எப்பா, உனக்கு ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்யணும்னா நீ ஆண்டவர் எப்படி ஆராதிக்கணும்? இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆளை இருந்தேன்னா உனக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்ப்பா அப்படின்னு அவன் சொல்றான் இல்லையா? அழகா சொல்ற ஒரு வார்த்தை என்ன? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? அப்ப ஆண்டவர் யாருக்கு வல்லமையா செயல்படுவாரு? இடைவிடாமல் ஆராதிக்கிறவனுக்கு செயல்படுவார். இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்கிறவனை இருந்தன்னா கர்த்தர் எப்படி செயல்படுவார்? வல்லமையா இருந்தாரான்றார் இல்லையா? வல்லவரா இருந்தாரா? வல்லவரா அப்படின்னு அர்த்தம்? உன்னை காப்பாற்றுறதுக்கு சாதாரண மனுஷனால முடியாது. அது யாரால தான் முடியும்? ஒரு வல்லமை உள்ளவரால் தான் முடியும்ன்றான் இல்லையா? அவன் சொல்ற ஒரு வார்த்தை அழகாக கவனிச்சுக்க. என்ன சொல்றான்? உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரான்றான். அப்போ சாதாரண ஒரு ஆளால் என்ன செய்ய முடியாது? உன்னை தப்புவிக்க முடியாது. உன்னை தப்புவிக்கணும் அவன் யாரா இருக்கணும்? ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கணும். ஒரு வல்லமை உள்ளவரால் தான் என்ன செய்ய முடியும்? இந்த காரியத்தை செய்ய முடியும். இந்த காரியத்தை என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் அவன் புரிகிறான் இல்லையா? இப்போ யாருமே செய்ய முடியாததை யார் செய்யறான்? இப்போ தேவன் சொல்ற, என்னால் செய்ய முடியலப்பா, என்னால் செய்ய முடியல. சரிங்க, நீங்கள் ஒரு சாதாரண நபரா, ஒரு சின்ன பிள்ளையா, இல்லை ஒரு சாதாரணமான முடியாளா, இல்லை நீங்கள் பெரிய ஆளா அப்படின்னு கேட்டால் இவர் ஒரு பெரிய ஆள் இல்லையா? ஏன்னா 127 நாடுகளுக்கு அரசன், 127 நாடுகளுக்கு என்ன செய்யறவன்? ஒரு பெரிய அரசன் இல்லையா? ஒரு 127 பாபிலோன் தேசம் முழுவதுக்கும் யாரு? ஒரு பெரிய அரசன். அவ்வளோ பெரிய ஆளு. உங்களுக்கு மேலே எல்லாம் தேசத்து மேலே என்ன நினைச்சாலும் என்ன செய்ய முடியும்? நீங்கள் எதை வேணாலும் செய்ய முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். நினைச்சா எதை வேணாலும் என்ன செய்ய முடியும். நினைச்சா உன்னை சொல்ல முடியும், சொல்றத செய்யவும் முடியும், செய்யறத சொல்லவும் முடியும். உங்களால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவன் சொல்கிறான், எவ்வளோ பெரிய அதிகாரம் எனக்கு இருந்தாலும் என்னால் என்ன செய்ய முடியல? ஒரு சில காரியத்தை செய்ய என்னால் முடியல.
ஒரு சில காரியத்தை என்னால் செய்ய முடியல. இன்னும் சொல்ல போனால் சாதாரணமாக உன்னை காப்பாற்றுறது என்ன செய்ய முடியல, என்னால் முடியல. எப்போ அந்த போராடுறேன்? நேற்று சாயங்காலேருந்து நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். நேற்று காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செஞ்சு நிற்கிறேன், நான் போராடுறேன். காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் போராடுறேன். எதுக்கு? உன்னை எப்படியாச்சும் காப்பாற்றி விட்டுறலாம், உன்னை எப்படியாச்சும் காப்பாற்றி விட்டுறலாம், உன்னை எப்படியாச்சும் தப்பிக்க விட்டுறலாம் அப்படின்ட்டு காலையிலேருந்து என்ன பண்ணி நிற்கிறேன், சாயங்காலம் வரைக்கும் எவ்வளவோ நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு அந்த 6ஆம் அதிகாரத்தில் அவனே சொல்கிறத பார்க்க முடியும் இல்லையா? நான் இது வரைக்கும் என்ன செஞ்சு நிற்கிறேன், நான் போகிற சாயங்காலத்தில் அவங்க வந்து இன்னும் ஏன் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, இன்னும் ஏன் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, இன்னும் ஏன் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சாயங்காலத்தில் எல்லாரும் சேர்ந்து வந்து என்ன செய்கிறாங்க, என்னை ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. அதனால் என்ன செய்ய முடியல. நானும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணி பார்த்தேன், உங்களோட கூட போராடி நான் பார்த்தேன். அது சொல்கிறேன் பாருங்க. 14ஆம் வசனம் பாருங்க, 14-15 பாருங்க, 14-15 பாருங்க. கேட்டபோது சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்க சூரியன் அஸ்தமிக்க மட்டும் பிரயாசப்பட்டான். அப்ப சூரியன் அஸ்தமிக்க மட்டும் என்ன அர்த்தம்? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்கிறான், எவ்வளவோ முயற்சி பண்ணுறான். அவன் இவளுக்கு எவ்வளோ ஆள், ஒரு சாதாரண நபர் அல்ல, ஏதோ ஒரு கொஞ்சம் திறமை படித்தவன் அல்ல இல்லையா? அத்தனை ஆளுக்கு மேலே அதிகாரம் படித்தவன், அவ்வளவு திறமை உள்ளவன், அவ்வளவு பெரிய ஆள். அவன் சொல்கிறான், நான் சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணிட்டேன், நான் போராடி பார்த்துட்டப்பா, எவ்வளவோ அதிகாரம் என் கையில் இருக்குது, எவ்வளவோ காரியம் கையில் இருக்குது. நான் நினச்சா என்ன வேணாலும் என்ன செய்ய முடியும், நான் நினச்சா என்ன வேணாலும் சொல்ல முடியும். ஆனால் அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்த என்னால் கூட என்ன செய்ய முடியல, சில விஷயத்தை செய்ய என்னால் முடியல. ஆனால் அவன் கேட்குறான், உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? அப்போ என்னை விட வல்லமையுள்ள ஒரு ஆளாக தான் உன்னை என்ன செய்ய முடியும், உன்னை காப்பாற்ற முடியும். என்னை விட நான் தான் பெரிய ஆள், இருக்கிற தேசத்துக்கு என்னுடைய தேசம் தான் பெரிய தேசம், இருக்கிறதுலே நான் தான் பெரிய ஆள். ஸோ இவ்வளோ பெரிய ஆள் என்னால் என்ன செய்ய முடியல, உன்னை காப்பாற்ற முடியலண்ணா. எனக்கு ஒன்று விளங்கிடுச்சு தானியேல், எனக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு. என்னது? உன்னை காப்பாற்றணும்னா என்னை விட ஒரு வல்லமையான ஆள் வந்தால் அதை என்ன செய்ய முடியும், உன்னை காப்பாற்ற முடியும். ஏன்னா என்னை விட வல்லமையான வேறு யாரும் கிடையாது. வல்லவனாக இருந்தாரான்னு கேட்கல, வல்லவராக இருந்தாரான்னு அவன் கேட்குறான் இல்லையா? உன்னை தப்பி வைக்க ஆண்டவர் வல்லவராக இருந்தாரான்னு கேட்குறாரு இல்லையா? அப்புறம் அதில் என்ன நம்ம புரிஞ்சிக்க முடியுது? இருக்கிறதுலே வல்லமை எனக்கு தான் அதிகம், இருக்கிறதுலே பவர் என்கிட்ட தான் அதிகம், நான் தான் இருக்கிறதுலே பெரிய ஆள். பட் என்னால் என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியலன்னா என்னை விட வல்லமை பெற்ற உலகத்தவர் யாருமே கிடையாது, நான் தான் பெரிய ஆள். ஆனால் என்னாலே முடியலன்னா அப்போ என்னை விட வல்லமை பெற்ற ஒருவர் இருக்கிறா, அவர் தான் உன்னை என்ன செய்ய முடியும், உன்னை காப்பாற்ற முடியும். அவர் உன்னை காப்பாற்றணும் அப்படின்னா நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவனா இருக்கணும்பா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கணும்பா. நீ எப்போவாவது ஆராதிக்கிறவனா இருக்கக்கூடாது. அப்ப எப்படி இருக்கணும்? இடைவிடா. அதான் சொன்ன, எப்போதும் அர்த்தம் இடைவிடா. அதான் அவன் கேட்கிற கேள்வி என்னது? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன்றான். அப்ப இடைவிடாமல் அர்த்தம் எப்போதுமே தேவனை ஆராதிக்கிறவன், எப்போதுமே தேவனை. அப்ப எப்போதுமே நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற நபராக இருந்தா எவ்வளோ பெரிய மனுஷனை செய்ய முடியாததை கூட ஆண்டவர் என்ன செய்வா, நமக்கு தேவன் செய்வதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறா. கர்த்தர் செஞ்சு முடிப்பா. பெரிய மனுஷனால செய்ய முடியாததை கர்த்தர் நமக்கு என்ன செய்வா, நமக்கு தேவன் செய்வார். யாரால செய்ய முடியாதது? சாதாரண மனுஷனால் அல்ல. யாரால? பெரிய மனுஷனால செய்ய முடியாததை தேவன் என்ன செய்வார், நமக்கு தேவன் செய்வா. அப்ப பெரிய மனுஷனால செய்ய முடியாததை நமக்கு செய்யணும்னா நம்ம யாரா இருக்கணும்? தேவனை எப்போதும் அப்படின்னா இடைவிடாமல் ஆராதிக்கிறவங்களா இருக்கணும், இடைவிடாமல் ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். இந்த இடைவிடாமல் ஆராதிக்கிறதுனா எப்படி புரிஞ்சிக்கிறது? இடைவிடாமல் ஆராதிக்கிறத நான் எப்படி புரிஞ்சிக்கிறது? இப்போ தானியேல் சொல்ற ராஜா பார்த்து என்னது, நீ இடைவிடாமல் ஆராதிச்ச உன் தேவன் அப்படின்றார் இல்லையா? அப்போ தானியேல் உட்காந்துன்னு 22 மணி நேரமும் ஸ்தோத்திரம் பண்ணி நேருக்கு சொல்றாரா? தேவன் 24 மணி நேரம் உட்காந்துன்னு ஸ்தோத்திரம் பண்ணி நேரு, பாட்டு பாடி நேரு, சோமணிக்கிட்டே இரு, வேற எந்த வேலை வெட்டியுமே செய்யாத. அப்படி தானியேல் இல்லை இல்லையா? அவன் இருக்கிற வேலை அவனுக்கு தான் பயங்கரமான வேலை.
அவனுக்கு தான் இருக்கிறதுல பயங்கரமான வேலை. ஏன்னா இந்த ராஜா தான் என்ன செய்கிறான், அந்த 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் மாகாணம் முழுவதுக்கு அவனை அதிகாரி ஆக்கிட்டான். எதுக்கு? ஒரு நிதித்துறையில் அவ்வளவு கவனமாக என்ன செய்யணும், செயல்படணும். மற்ற துறைகளில் கூட என்ன செய்யலாம், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம். ஆனால் நிதித்துறையில் கொஞ்சம் கவனக்குறைவாக செயல்பட்டால் கூட முழு தேசம் என்ன ஆகிடும், வீழ்ச்சி அடைஞ்சிடும், முழு தேசமே படுத்துடும். அப்போ எந்த அளவுக்கு கவனமாக செயல்படணும், ரொம்ப கவனமாக ரொம்ப கவனமாக ரொம்ப கவனமாக அதுக்குன்னே படித்து அதுக்குன்னே தேறி அப்படிப்பட்ட தான் என்ன செய்ய முடியும் இல்லையா? அப்படி என்ன செய்ய முடியும். ஏன்னா அப்படி அந்த பொருளாதாரத்தில் நல்ல நிபுணத்துவம் படைத்தவர்கள் தான், அந்த பொருளாதாரத்தில் மிகுந்த காரியத்தை செய்கிறவங்க தான் என்ன செய்ய முடியும், அந்த எக்கனாமிக்கில் சரியாக என்ன செய்ய முடியும், கொண்டு போக முடியும் இல்லையா? அதான் முற்காலத்தில் நம்ம தேசத்தில் மன்மோகன் சிங் இருந்தார் இல்லையா? அவர் என்ன படித்தவர், நல்ல நிதியை பற்றி படித்து அந்த பொருளாதாரத்தில் அந்த எக்கனாமிக் நல்ல தேறின ஒரு மனுஷன். அதனால தான் நல்ல நிலைமையில் கொண்டு போய் என்ன செஞ்சார், பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடையாத அளவுக்கு என்ன பண்ணார், ரொம்ப அந்த டாலர் மதிப்பு ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்ச போது கூட என்ன செஞ்சாரு, பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடையாத அளவுக்கு கொண்டு போய் தூக்கி நிறுத்தினார். ஏன் நிறுத்தினார்? அவர் அதில் தேறினவனா என்ன செஞ்சாரு, இருந்தார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நல்ல எப்படி இருக்கணும், கொஞ்சம் கவனக்குறைவாக கூட என்ன செய்ய முடியாது, செயல்படக்கூடாது. அவ்வளவு கவனமா செயல்படணும், அவ்வளவு ஞானமா செயல்படணும், அவ்வளவு எச்சரிக்கையா செயல்படணும், அவ்வளவு விழிப்பா செயல்படணும். இப்படி விழிப்பா செயல்பட்டு ராஜாவுக்கு எந்த விதத்திலும் கூட இருக்கிற ஒரு ஆள் கூட கோஆபரேஷன் இல்லாத போது, கூட இருக்கிறவங்க எந்த சப்போர்ட்டும் இல்லாத போது என்ன செய்ய முடியுது, ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக இருந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி பொருளாதாரத்தில் எந்த ஒரு நலிவும் வராதபடி, ராஜாவுக்கு பொருளாதார நஷ்டம் வராதபடி அப்படி தூக்கி நிறுத்தணும்னா இவன் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்ப ராஜா என்ன கேட்டிருக்கணும், நீ கடுமையாய் உழைச்சியப்பா, நீ அப்படி கடுமையா உழைச்ச ஆண்டவர் உன்னை ஆராதிக்க தப்பிக்க வல்லவராக இருந்தாரான்னு கேட்டிருக்கணும். ஆனா அவர் என்ன கேட்கிறார், நீ இடைவிடாம. அப்ப அவரை பார்த்து கேட்கணும், நான் ஆராதிக்கிறதுக்கு நேரமா கொடுத்தீங்க, நீங்க ஆராதிக்கிறதுக்கு எனக்கு நேரமாக கொடுத்தீங்க, எனக்கு ஆராதிக்கிறதுக்கு. சரிப்பா நீ என்ன பண்ணு, சரி கொஞ்சம் உன்னை ஃப்ரீ பண்ணி விடுறேன், நீ என்ன பண்ணு, நீ நல்ல ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டீங்க. இருக்கிற பொறுப்பிலே தூக்கி மேலே வச்சுட்டீங்க. நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, எவ்வளவு கவனமா எவ்வளவு கவனமா எவ்வளவு கவனமா எவ்வளவு ஞானமா எவ்வளவு புத்தியா நான் என்ன செய்யணும், விழிப்பா பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. கூட இருக்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ண கூட என்ன செய்ய முடியும், சரி பரவாயில்ல கொஞ்சம் என்ன செய்யலாம், இவன் சப்போர்ட் பண்ணுறான், நம்ம கொஞ்சம் அனுசரிச்சுக்கலாம், கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கூட காரணம் யாரு, கணக்கு தப்பு தப்பா போட்டு வைக்கிறவன். கணக்க என்ன போடுகிறவன் என்ன அர்த்தம், இவனை எப்படியாவது என்ன வச்சிடணும், இவனை மாட்ட வைக்கணும், இவனை எப்படியாவது செக்க வைக்கணும், பொருளாதாரத்தில் ஒரு நலிவை ஏற்படுத்தி வச்சு இவனை என்ன பண்ணிடணும், ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இவன் பதவி எப்படியாச்சும் பறிச்சிடணும், இவனை கீழே தள்ளிடணும், ராஜா கட்ட ஒரு கெட்ட பேர் இவனுக்கு வாங்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேர் வாங்கி கொடுக்க பிரயாசப்படலை. ராஜா கட்ட ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கறதுக்காக பயங்கர விழிப்பா இருக்கிறாங்க. எத்தனை பேர், 122 பேர். இப்படி பட்டவனை கூட கொடுத்துட்டு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறேன்னு சொல்றீங்களே, என்னங்க ஜோக் பண்றீங்களான்னு கேட்கணும் இல்லையா? தானியேல் என்ன கேட்கணும், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற சொன்னீங்களே, இருக்கிறவனா யாரு, நான் சொல்கிறேன் எப்படி என்ன மாட்ட வைக்கலாம், கணக்கை எப்படியெல்லாம் தப்பு தப்பாக போடலான்னு அப்படி போட்டு வச்சு நிற்கிறவன். அப்போ இவன் என் கணக்கையும் நான் பார்க்கணும், இவன் மொத்த கணக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளவு கடினமாக வச்சு இரவு பகலாக தூங்காமல் ஓடாமல் உட்காராமல் சாப்பிடாமல் இப்படி உழைச்சி நிற்கிறவனை என்ன பார்த்து இடைவிடாமல் ஆராதிக்கிறேன்னு நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களா என்ன? ஆனால் நான் ஜோமனதை சுட்டி காட்டுறீங்களா, நான் ஜோமனதை குத்தி காட்டுறீங்களா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கணும் இல்லையா? ஆனால் தானியே எந்த காரியத்தை பார்த்து ராஜா நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாருன்னா, அப்ப ஏதோ ஒரு காரியத்தை அந்த தானியேல் கிட்ட ராஜா பார்த்திருக்கிறார். இந்த தானியேல் கிட்ட ராஜா ஏதோ ஒரு காரியத்தை பார்த்திருக்கிறார். அதை பார்த்ததான அவர் சொல்ல, ஏன்னா அவர் சும்மா என்ன செய்யல, அவர் சும்மா சொல்ல, வேற யார் சொல்லியிருக்கிறான்ல, அவனை சொல்லல. நீ இடைவிடாமல் ஆராதிக்கணும் இவரை தான் சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறேன்னு இவரை தான் சொல்றார். அப்ப அவரை கேட்கணும், நீங்க இவர்கிட்ட எதை பார்த்து நீங்க இடைவிடாமல் ஆராதிக்கிறேன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அவன் செஞ்சு வந்த காரியத்துல ஒன்ன கூட மிஸ் பண்ணாம செய்யற பத்தியா, அது ராஜாவுடைய பார்வையில இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறது. இப்ப 10ஆம் வசனம் பாருங்க, இப்ப 10ஆம் வசனம் பாருங்க, 6:10 தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேரா பல கனிகள் திறந்திருக்க அங்கே
இந்த தினம் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு இந்த இந்த வசனத்தில் இருக்கிற ஒரே ஒரு காரியம் கூட மிஸ் ஆகல. முதல்ல என்ன சொல்றான், ஒன்னொன்னு கொஞ்சம் படி பார்க்கலாம். அந்த பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்ட பின்பு அப்போ எங்க போட ஜெபம் பண்ணலாம்? இதுக்கு முன்னாடி எங்க ஜெபம் பண்ணி இருக்கிறாரு? எங்க போய் ஜெபம் பண்ணணுமோ அங்க போய் ஜெபம் பண்ணி இருக்கிறார் இல்லையா? அப்ப இதுவரைக்கும் எங்க போய் ஜெபம் பண்ணாரோ அங்கதான் என்ன செய்யறார், இப்பவும் போய் ஜெபம் பண்றார். தன் வீட்டுக்குள்ளே போய் இல்லையா, எங்க போகணுமோ அங்க கரெக்டா போயிட்டார். எங்க போகணுமோ அப்ப போற இடத்த என்ன செய்யல, அவர் மிஸ் பண்ணல. அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப தானியேல் அவனை வாட்ச் பண்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு தெரியும்? தானியேலுக்கே தெரியும் இல்லையா? அப்ப என்ன செய்யலாம், இடத்த மாத்தலாம் இல்லையா? அப்ப இடம் மாத்தி என்ன செய்யலாம்? இப்ப நேர்மையா சொல்லலாம், இடம் மாத்தி போனா என்ன ஆகும்? ஒரு நல்லது நடக்கும். இடம் மாறி போனா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இடம் மாறி போனா, இடம் மாறி தான் எப்படி இருக்குமா, ஒரு நல்லது நடக்கும். இடம் மாறி போனா பிரச்சனை மாறிடும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இடம் மாறினா பிரச்சனை மாறாது, நம்ம மாறினாதான் பிரச்சனை மாறும். நம்ம மாறினாதான் பிரச்சனை மாறுவது. இடம் மாறினா என்ன செய்யாது, பிரச்சனை மாறாது இல்லையா? அப்படி ஒரு வீட்டை இடிச்சு வச்சுருக்கிறாங்க. அங்கே ஒரு வீட்டை என்ன பண்ண, நல்லா இருந்த வீட்டை பூரா இடிச்சு வச்சு அட்டை வச்சு ஒட்டி வச்சுருக்கிறான். ஏன்னாலும் கேட்டாக்க வீட்டில் ஒரு பைசா கூட என்ன செய்ய மாட்டேங்குது, தங்க மாட்டேங்குது. அதனால் என்ன செய்கிறேன், வீட்டை உள்ளக்கிற ஹாலை மாற்றலாம், அதே வீடு தான், அதே வாசல் தான், அதே இடம் தான் இல்லையா? நீ எந்த பக்கம் சுற்றினாலும் இதுதான் வீடு, அதுதான் வீடு இல்லையா? அப்போ வீடை மாற்றினா என்ன பண்ணும், வீட்டையே பேத்துன்னு வேற எங்கேயாலும் போய் வச்சாதான் வீடை மாற்ற முடியும் இல்லையா? இப்போ வாசப்படி இங்க இருந்ததா பக்கத்தில் வச்சுருக்கிறேன் இல்லையா? இப்போ இதுதான் என்ன செய்ய போற, இதுதான் ஆள போற, அதுதான் புழங்க போற, இதுதான் புழங்க போற. இப்போ நீ வாசப்படி இருந்தது, இப்போ அது வாசலா இருக்கு அப்படித்தானே? ஆக மொத்தம் அது உன் வீடு தானே. அந்த வீட்டை நான் போகாம போயிடுவியா, இருக்காம போயிடுவியா, அந்த வீட்டை பயன்படுத்தாம போவியா? முதல்ல இந்த வழியா போன, இப்போ இந்த வழியா போற. ஆக மொத்தம் என்ன, அதே ரூமுக்கு தான் போற, ஒரே ரூமுக்கு தான் போறாங்க. என்ன பண்ணிருக்கிறான், ஆளை ஒன்று தடுத்து வச்சிருந்தாங்க. முதல்ல அந்த பக்கம் வடக்கால பக்கம் வாசப்படி வச்சு உள்ளே போயிருந்தாங்க. இப்போ அதை அடைச்சிட்டு தெற்கால பக்கம் என்ன பண்ணியிருக்கிறான். நான் அவனை கேட்டேன், எப்பா முதல்ல அந்த வழியை நுழைஞ்சு போட, இப்போ இந்த வழியை நுழைஞ்சு போகிறேன் இல்லையா? முதல்ல அந்த வழியா நுழைஞ்சு போனேன், இப்போ இந்த வழியா. ஆக மொத்தம் இந்த ரூமுக்கு தானே போகிறேன், இல்லை வேற ரூமுக்கு தானே போக, இல்லை அதே ரூமு தானே. சரி, இப்போ அது இடிச்ச பிறகு என்ன பண்ண, இடிக்கிறதுக்கு முன்னாடி வீடு நல்லா இருந்துச்சு. எது, வீட்டுக்கு அட்டை வச்சு ஒட்டலை. இப்போ இடிச்ச பிறகு என்ன ஆகி போச்சு, இவன் நினைச்சா வீட்டை இந்த பக்கம் இடிச்சுட்டு இந்த பக்கம் வச்ச மனம் எப்படி இருக்கும், அப்படி கூறியை பிடிச்சி என்ன பண்ணிடும், அப்படியே கொட்டும். அப்படி வீட்டு நிறைய அந்த ரூம் ரெல்லாம் ஃபுல்லாக என்ன பண்ணிடலாம், அப்படி வச்சு ரூமில் பூட்டிடலாம். என்ன அந்த பொக்கிஷத்தை வெங்கல கதை உடச்சி இரும்பு தாப்படம் முறிச்சு பொக்கிஷத்தை கொடுப்பா இல்லையா? அப்படி பொக்கிஷத்தை போகிற என்ன பண்ணிடலாம், இந்த ஹாலை வச்சு பூட்டிடலாம். இவன் நினைச்சா அந்த இடிச்சதை என்ன செய்ய முடியல, கட்ட கூட முடியல, அந்த இடிச்சதை ஃபினிஷ் பண்ண கூட முடியல. அப்போ இடிக்காம இருந்தால் கூட எப்படி இருந்திருக்கு வீடு? இப்போ பார்த்தாக்க போகிறான் நல்ல வீடு பூரா என்ன பண்ண, ஒரு அடி வச்சுக்கு போகிறான் துணி வச்சு பூரா சொருகி வச்சிருக்கிறான். எதுக்கு, பாம்பு உள்ள வரக்கூடாது, பள்ளி வரக்கூடாது, தேல் உள்ள வரக்கூடாது அப்படின்னு. இடிக்கிறதுக்கு முன்னாவது எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இடித்த பிறகு மோசமாக போச்சு இல்லையா? இப்போ உள்ள நுழைஞ்சா அந்த ஆளுக்கிற வாசம் அந்த சாதாரணமாக ஒரு 2 கிலோ சிமெண்ட்டை தான் போதும் அதுக்கு, அது பூசுறதுக்கு 2 கிலோ சிமெண்ட்டை கூட வாங்கி என்ன செய்ய முடியல. ஆனால் முதலாவது எப்படி இருந்த, நல்லா இருந்த. இடித்த பிறகு 2 கிலோ சிமெண்ட்டை வாங்கி கூட என்ன செய்ய முடியல, அந்த இடிச்சதை ஃபினிஷ் பண்ண முடியல. நீ வாசப்படி வைக்க வேணாம், மாறாக அந்த இடிச்சு அரைகுறை கிடக்குது பாரு, அதை சரியாக வைக்க அதை பூசி என்ன செய்ய முடியல. அது ஒரு 2 கிலோ சிமெண்ட்டு தான் போதும், மிஞ்சி போனால் ஒரு 50-100 ரூபாய். இப்போ இதை கூட வச்சு என்ன செய்ய முடியலையே. அவர் எப்படி கோரை வச்சு பிடிச்சி கொட்டு நினைக்கிறோம். இப்போ தானியேல் என்ன பண்ணிருக்கலாம், சரிப்பா இந்த வீட்டில் ஜோமானது என்ன இருக்குது, இந்த வீட்டில் ஜோமானது என்னமா இருக்குது, பிரச்சனை வந்துச்சு, என்ன செய்யலாம், நம்ம அடுத்த வீட்டில் போய் ஜோம் பண்ணலாம் அப்படி. ஏன்னா இவனுக்கு வீடா இல்லை, இவர் யாரு, ரிசர்வ் பேங்க் கவர்னர் இல்லையா? ரிசர்வ் பொருளாதாரத்தினுடைய நிபுணத்துவம் இருக்கிறாரு. இவர் நினைச்சா எந்த வீடாலும் என்ன செய்யலாம், ஒரு நாளைக்கு ஒரு வீட்டை வாங்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு ரூம்ல போய் தங்கலாம், அப்படி இருக்குது அவருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கலாம், சரி இந்த இடத்துல வந்தாதான் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல ஜோமனை போது அந்த பத்திரத்தை கையெழுத்தே வச்சாங்க. அப்ப என்ன பண்ண வேண்டாம், நம்ம இந்த இடத்துல ஜோம் பண்ணக்கூடாது, நாளைக்கு என்ன செய்யலாம், அங்க போய் நம்ம ஜோம் பண்ணலாம் அப்படின்னு இடத்த மாத்திருக்கணும் இல்லையா? ஆனா தானியேல் என்ன மாத்தல, இடத்த எங்க வழக்கமா எங்க போனானோ அங்கதான் போனான் இல்லையா? வழக்கமா எங்க போனான் அங்கதான் போனான் இல்லையா? இடையில ஒருத்தரை சொன்னாங்க, ஒருத்தரை பத்தி
நம்ம சபையில் தான், பேர் உங்களுக்கு வேண்டாம் இல்லையா, அவங்க ஜெபத்துக்கு இப்போ ஒரு ஜெபம் நடத்துகிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜெபம் நடத்தும் போது அவங்க நினச்சாங்கன்னா, கர்த்தர் இங்கே போனது ரொம்ப பிரச்சனை இருக்குது, இங்கே ஆராதனைக்கு வந்து போனதான் நிறைய பிரச்சனையாக இருக்குது, அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், நான் உட்காந்து ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னாங்களா. அங்கே ஜெபம் பண்ணால் வீட்டிலே வந்து உட்காந்துனாங்க. இங்கே ஜெபம் பண்ணிட்டு போனால் என்ன வந்துச்சு, பிரச்சனை தான் வந்துச்சு. ஆனால் அங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்னது, அங்கே வந்து அங்கே ஜெபத்தை ஜெபம் முடித்த உடனே வந்து வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, வந்து உட்காந்துட்டாங்க. வீட்லேயே வந்து முதல்ல தெருவில் நம்ம எங்கே வந்துட்டான். அப்போ இடத்த மாற்றி பிரயோஜனம் இல்லை, யார் தான் மாறணும், மாற வேண்டியது நம்ம தான். ஆனால் தானியேல் பார்த்தார், என்ன பார்த்தா, நான் எங்கே போனால் அங்கே தான் போவேன், எங்கே போகணும், அதனால் இங்கே போனதுனால தான் என்ன வந்துச்சு, எனக்கு இப்படி ஒரு கட்டளை வந்துச்சு. என்ன கட்டளை, நீ ஜோமனை கூடாது, பயங்கரமான பிரச்சனை வந்துச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஜோமனை தான் பிரச்சனையே வருது, என்ன செய்யவே கூடாது, அப்போ ஜோமனவே கூடாது இல்லையா, ஜோமனை தான் நிறைய பிரச்சனை வருது, பைபிளை படித்தாதான் நிறைய பிரச்சனை வருது, சர்ச்சுக்கு போனதான் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சில சொல்லுவாங்க இல்லையா. பிரச்சனை வருது எதுக்கு, இருக்கிற அறகுறைத்தையும் டோட்டலாக கெடுக்கிறதுக்கு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்மளை வைக்கிறது எதுக்கு. ஸோ தேவனே அவன் பார்க்குறான், எந்த இடத்துல விதிச்சாலும் கர்த்தர் தான் என்ன செய்யணும், கிரியை செய்யணும். தான் எங்கே போகணுமோ அங்கே போனால் முதல்ல இல்லையா, தன் வீட்டுக்கு போய் அப்போ மேலே இறக்கி போகிறதையும் அவன் தடுக்கலை இல்லையா. நம்மளை சுற்றியும் சிசிடிவி கேமரா வச்சுருக்கிறான்னா அவனுக்கு தெரியும், யாருக்கு, தானியேலுக்கு தெரியும். என்ன பண்ணுக்கிறான், எல்லாம் சுற்றி என்ன பண்ணுக்கிறான், நம்ம என்ன சொல்ல பார்த்துனே இருக்கிறான். மறைமுகமாலாம் பார்க்கல, நேரடியாக பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறோம் அப்படின்னு வீட்டை சுற்றி என்ன பண்ணி இருக்கிறாங்க, 120 பேர் ஷிஃப்ட் போட்டு நின்றுக்கிறாங்க. என்னது, காலையில் ஷிஃப்ட்டு நீ பாரு, மத்தியானம் ஷிஃப்ட்டு நான் பார்க்குறேன், நைட் ஷிஃப்ட்டு நீ பாரு அப்படின்னு 3 பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, 120 பேர் என்ன பண்ணி நிற்கிறாங்க, 40 பேர் என்ன பண்ணி நிற்கிறான், புறம் ஷிஃப்ட்டு போட்டு நின்று உட்காந்துக்கிறானுங்க. எதுக்கு, இவன் பேங்க்கில் வேலை செய்கிறானா இல்லையோ, இப்போ எங்கே வேலை செய்கிறான், எனக்கு கிளியராக வேலை செய்கிறான். 40 பேர் நான் சுற்றி நின்றுக்கிறான், நல்லா தெரியுது. நீ 40 பேரில் நீ எவ்வளோ பேர்னா நின்றுரு, நான் எங்கே தான் போவேன், நான் போக வேண்டிய இடத்துக்கு தான் என்ன செய்வேன், நான் போவேன். ரெண்டாவது என்ன, போக வேண்டிய அறைக்கு தான் என்ன செய்வேன், மேல் அறைக்கு அங்கே தான் போவேன். மூணாவது சொல்கிறாரு, அங்கே மேலறைக்கு போய் மேலறையில் அப்படின்னா இப்போ எங்கே தான் ஜோம் பண்ணுவேன், நான் முடங்கி இதெல்லாம் ஜோம் பண்ண மாட்டேன். எப்படி தான் ஜோம் பண்ணுவேன், மேலறைக்கு போவேன். எருசலேம் எங்கே இருக்குதோ அதுக்கு நேரம் தான் பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன், ஜன்னலை திறந்து வச்சு தான் பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன், முழங்கால் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். இப்படி தான் நான் பண்ணுவேன். எப்படி தான் பண்ணேன். அப்போ இது எல்லாமே நாம் வழக்கமாக செய்து வந்த ஒன்று, வழக்கமாக செஞ்சு வந்த ஒன்று. எது, வீட்டுக்கு போகிறது, மேலறைக்கு போகிறது, எருசலேமுக்கு நேராக பார்க்கறது, ஜன்னலை திறக்க வைக்கிறது, நேர் முழங்கால் படியிடுறது, அதுக்கு மேலே ஜோம் பண்ணுறது இல்லையா. இது ஒன்றை கூட தானியேல் என்ன செய்யலைன்னா மாற்றிக்கல. அப்போ இணைவிடாமல் ஆராதிக்கிறாருன்னா ஒரு வேலை வெட்டி இல்லாமல் 20 தினம் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி, சன்னியாசி உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணினே உட்காந்துக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. இடைவிடாமல் எப்போதும் ஆண்டவர் ஆராதிக்கணும், எப்போதுமே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி உட்கார்ந்தே இருக்கிறான். பைபிளை கைமே இருக்கிறான். நம்ம வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா, எந்த நேரம் சும்மா பைபிளை கைமே இருக்கணுமா, எந்த நேரம் ஜோமனிலே இருக்கணுமா அப்படின்னு ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா. ரட்சிக்கப்படாதவன் கேட்டால் கூட பரவாயில்ல. யாரு, ரட்சிக்கப்படாதவன் ஒரு குடிகாரம் முள்ள மாதிரி முடிக்க வச்சு அவன் கேட்டால் கூட பரவாயில்ல. என்னது, சும்மா இதே தொழிலை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து அவங்களும் பைபிளை தூக்கி அவங்களும் சர்ச்சுக்கு வந்து இயேசுவே ஸ்தோத்திரன்னு அவங்களும் பாடுறவங்கள என்ன கேட்குறாங்க, இதே பொழப்பு தானா, வேற பொழப்பே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. போன வாரம் ஒரு பிள்ளை பொழம்புனா அவ்வளோ பொழந்து, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் என்ன செய்கிறேன், 1 மணி நேரம் ஜோமனை உட்காந்தா எடுத்துக்கிட்டே வேலையான்றான். நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் ஜோம் பண்ணேன், வேலையை கெடுத்துட்டு நான் ஜோம் பண்ணல, வேலையை விட்டுட்டு ஜோம் பண்ணல, ஜோம் பண்ண உட்காந்தா போதும், இதே வேலையை போச்சா, இதே பொழப்ப போச்சா அப்படி என்ன செய்யறாரு அப்படின்னு திட்டுறாங்க. நான் என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் பைபிள் கொஸ்டின் எப்போ கண்டுபிடிக்கிறேன்னா நைட்ல 2 மணிக்கு உட்காந்து கண்டுபிடிக்கிறேன்றான். என்ன சொல்றேன், நான் சொல்றது ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இல்லை, ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் சொல்றது. என்னது, நான் பைபிள் கொஸ்டின் கண்டுபிடிக்கணும், நான் பைபிளில் உட்காந்து என்ன செய்யறாங்க, உடனே சண்டை வராங்க, சண்டைக்கு அப்படி லக்குன்னு வராங்க. என்ன செய்யறது அப்படி சொல்றேன் இல்லையா, அப்படி வர்றாங்க. பைபிள் எடுத்தா போதும், எடுத்துக்கினியா, உட்காந்துக்கினியா அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதில் என்ன செய்வது, இவன் ஆனால் தூக்கிட்ட பிறகு நான் என்ன செய்வது இருக்குது,
இன்னும் சொல்லப்போனால் இவங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு என்ன பண்ணணும், இவங்களெல்லாம் தாலாட்டு பாடி சீராட்டு பாடி இவங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு என்ன பண்ண வேண்டியது இருக்குது, பைபிள் உட்காந்து பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு பிள்ளை என்ன சொல்லி ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறான். எந்த குடும்பம்? ரட்சிக்கப்பட்ட குடும்பம் இல்லையா? ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் எவ்வளோ போராட்டம் இருக்குன்னா, ரட்சிக்கப்படாத மட்டும் எப்படி போராட்டம் இருக்கும்? நான் அவன் சொல்கிறான், என்ன போராட்டம் வந்தாலும் சரி, நான் எங்கே போகணும் அங்கே தான் போவேன், எந்த ரூமுக்கு போகணும் அந்த ரூமுக்கு தான் போவேன், எப்படி ஜன்னலை திறந்தனோ அப்படி தான் ஜன்னலை ஓப்பன் பண்ணுவேன், எப்படி முழங்கால் போட்டனோ அப்படி தான் முழங்கால் போடுவேன், எவ்வளவு சத்தமாக ஜோம் பண்ணுமோ அவ்வளோ சத்தமாக தான் ஜோம் பண்ணுவேன். தான் செய்து வந்த காரியத்தில் ஒரே ஒரு காரியத்தை கூட மிஸ் பண்ணலை, ஒரே ஒரு காரியத்தை கூட மிஸ் பண்ணலை. இருக்கிற சபையில் பிரதானமான சபை எபேசு சபை இல்லையா? இருக்கிற சபையிலே மெயின் சபை என்ன சபை? எபேசு சபை. இந்த எபேசு சபைக்கு பாஸ்டர் யாருன்னா, அதை வெளிப்படுத்தின விசேஷம் எதுனா யோவான். எபேசு சபையினுடைய தூதனுக்கு எழுத வேண்டியது அப்படின்றாரு இல்லையா? அந்த தூதனா யாரு? அந்த சபையினுடைய ஊழியக்காரன், அந்த சபையினுடைய பாஸ்டர் இல்லையா? எபேசு சபைக்கு யார் பாஸ்டர் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ரொம்ப நேசித்து ஆண்டோடைய மார்பில் சாஞ்சிருந்தா பாரு, அப்போஸ்தலனாகிய யோவான். அந்த யோவான் தான் இந்த எபேசு சபைக்கு பாஸ்டர். இப்போ அந்த எபேசு சபையில் தான் ஒன்று சொல்றாரு, ஏகப்பட்ட கிரியை சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பிள்ளைக்கு என்ன இருக்குது? ஒரு குறை இருக்குது. அப்போ தானியேல் பார்க்கிறா, நான் எதுவும் எதுவும் என்ன செய்யவே கூடாது, நான் விட்டுறவே கூடாது, நான் எதையுமே விட்டுறக்கூடாது. நான் எதை செய்ய ஆரம்பிச்சனோ அதை எந்த காரணத்தை கொண்டோ, எந்த காலத்தை கொண்டோ, எந்த சூழ்நிலையை கொண்டோ நான் என்ன செய்யவே மாட்டேன், விடவே மாட்டேன். என்ன செய்ய ஆரம்பிச்சனோ அதை கடைசி வரைக்கும் என்ன செஞ்சுதான் தீருவேன், நான் செஞ்சுதான் தீருமன்றதுல உறுதியா இருந்து செயல்படுறாரு. பத்தியா? இதை தான் ராஜா சொல்றாரு. என்ன சொல்றா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அப்ப நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? 27 முறை உட்காந்து ஆராதிச்சு இருக்கிறது இல்லை, 20 பைபிள் கைமே இருக்கிறது இல்லை. மாறாக என்ன நம்ம செய்ய ஆரம்பிச்சோமோ அதை என்ன செய்யக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டு பாதியில் நிறுத்தக்கூடாது. நீ எதை செய்ய ஆரம்பிச்சியோ, இல்லை எதை தொடங்கினியோ, இல்லை எதை தொட்டையோ, தொட்டதை தொடரணும், தொடங்கினதை தொடரணுமே ஒழிய அது எந்த ரீசனை கொண்டும், அது எந்த காரணத்தை கொண்டும். நான் சொல்றேன், இவனுக்கு உயிர் போற ஆபத்து. யாருக்கு? தானியேலுக்கு உயிர் போற ஆபத்து இல்லையா? ஒருவேளை அந்த இடத்தை மாற்றினா கூட என்ன செய்ய முடியாது, சில பேரால கண்டுபிடிச்சிருக்க முடியாது இல்லையா? இந்த ஒரு மாசம் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு நாள் இந்த வீட்டில், ஒரு நாள் இன்னொரு வீட்டில், ஒரு நாள் இன்னொரு வீட்டில் இல்லையா? ஏன் ஒரு நாள் ராஜா வீட்டில் போய் ஜோமிட்டு வந்துக்கலாமல்ல? அப்ப ராஜா வீட்டில் என்ன செய்ய முடியாது, யாரும் வந்து கவனிக்க மாட்டாங்களே, எங்க தான் கண்காணிப்பாங்க? இவன் வீட்டில் தானே கண்காணிப்பாங்க, இவன் வீட்டில் தானே கவனிப்பாங்க. அப்போ இவன் வீட்டை விட்டுட்டு ராஜா வீட்டுக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு இல்லையா, 2 ஃபைலை கையெழுத்து மனம் முடிஞ்சு போச்சு. எதுக்கு போகிறேன், ராஜா கிட்ட ஒரு கையெழுத்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைலை வச்சுட்டு நான் என்ன செய்யலாம், அங்கே ஜோம் பண்ண முடியல, உங்கள் வீட்டை ஒரு ஜோம் பண்ணிட்டு போகிறேன் இல்லையா, நேராக ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறேன், கொஞ்சம் டயர்டாக இருக்கு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு யாருக்கும் சொல்ல போய் ஜோம் பண்ணிட்டு வந்துருக்கலாம் இல்லையா? ஜெபத்தை எங்கே மேலே என்ன பண்ணியிருக்கலாம், மாற்றி பண்ணியிருக்கலாம். ஆனால் எங்கே போகணுமோ அங்கே தான் போகணும். எந்த காரணத்தை கொண்டு எதை கூட மாற்றல, இடத்தை மாற்றல, செய்கிற நேரத்தை மாற்றல, செய்கிற காலத்தை மாற்றல, செய்கிற விருத்தம் எதையுமே மாற்றாம செய்கிற பத்தியா? அதை தான் சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அப்போ தேவன் எதையெல்லாம் பார்ப்பாரு, நம்ம எதெல்லாம் தொட்டோம், நம்ம எதெல்லாம் தொடங்கணும், தொட்டதை எதெல்லாம் நம்ம துண்டிச்சிட்டோம், எதெல்லாம் தொடருகிறோன்றதை பார்ப்பாரு. ஆண்டவர் எபேசை சொன்னாரு, நீ தொட்ட ஆனால் என்ன செஞ்சிட்ட, துண்டிச்சிட்டப்பா, அந்த துண்டிச்சதை என்ன பண்ணு, மீண்டும் தொடரு. தொட்ட அது என்ன பண்ணிட்ட, இனி ஏதோ ரீசன் என்ன பண்ணிட்ட, ஏதோ ஒரு காரணத்தினால தொட்டதை துண்டிச்சிட்டேன், தொட்டதை விட்டுட்டேன். ஆனால் தொட்டதை என்ன பண்ணு, தொடரு. அந்த தொட்டதை தொடர பத்தியா, அந்த தொடருகிறத தான் ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அப்ப இதுதான் நான் ஸ்டாப் வர்ஷிப் மட்டும் இல்லை. அப்ப இடைவிடாமல் அர்த்தம் எப்போதுமே செய்யணும் இல்லையா? எப்பவுமே செய்யறத எப்பவுமே என்ன செய்யறல்ல, எப்போ எதை செய்யணுமோ அப்ப என்ன செய்யற, காலையில என்ன செய்யணுமோ அதை செய்யற, மத்தியானம் என்ன செய்யணுமோ அதை செய்யற, நைட்ல என்ன செய்யணுமோ அதை செய்யற. பட் நீ செஞ்சதை நிறுத்தத தொட்டதை துண்டிக்காமலோ அதை விடாமலோ அதை தொடர்ற பத்தியா, அந்த தொடர்றதை தான் ராஜா சொல்றாரு. என்ன சொல்றா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன்.
அப்ப நம்ம தொட்டதை தொடர்ந்து கொண்டே இருந்தோம்னா நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? தேவனை இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தொட்டதை துண்டிச்சுட்டோம்னா நம்ம என்ன செய்யல? இடைவிடாமல் ஆராதிக்கிறவங்க இல்ல, விட்டு விட்டு ஆராதிக்கிறவங்க, அவங்களுக்கு தேவன் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா யார சொல்றா? நீ இடைவிடாமல் ஆராதிப்பில்ல, அந்த தேவன் தான் உன்னை தப்புவிக்க எப்படி வருவாரு? வல்லமையோடு வருவாரு. இன்னும் ஆழமா எப்படி புரிஞ்சுக்கலாம்? வல்லமையோடு வந்தாரா அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? உன்னை ஆராதிக்க நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவ உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படி எப்படி சொல்லலாம்? வல்லமையோடு வந்தாரா? அப்ப வல்லமையோடு வந்தாதான் என்ன செய்ய முடியும்? உன்னை தப்புவிக்க முடியும் இல்லையா? நான் தான் வல்லமை படைச்சவன், என்னை விட வல்லம் படைச்ச யாருமே கிடையாது. ஆனா என்னை விட வல்லம் படைச்ச எனக்கு ஒரே ஒருவர் தான் இருக்கிறாரு. அவர் இறங்கி வந்து உன்னை காப்பாற்றணும் அப்படின்னா நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற நபரா இருக்கணும் அப்படின்றது யாருக்கு புரியுது? ராஜாவுக்கு புரியுது, ஒரு பாபிலோன்ல இருக்கிறவனுக்கு புரியுது இல்லையா? அப்ப நீங்களும் நானும் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறவனா இருந்தா கர்த்தர் மனுஷனால செய்ய முடியாது. எந்த மனுஷனால? வல்லமை மிக்க மனுஷனால செய்ய முடியாததை நமக்கு ஆண்டவர் என்ன செய்வா? வல்லமையோடு இறங்கி தேவன் செயல்படுவா. அது வல்லமையோடு இறங்கி செயல்படுத்தணும்னா நம்ம யாரா இருக்கணும்? இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கணும் இருக்கணும். இடைவிடாமல் ஆராதிக்கிறது என்ன அர்த்தம்? எதை தொட்டையோ அதை தொடரும். தொட்டல அதை கண்டினியூ பண்ணு. அதை எந்த காரணத்தை கொண்டு என்ன பண்ணிடவே கூடாது? துண்டிச்சிடவே கூடாது. அது எந்த காரணத்தோடு என்னவே கூடாது? மாற்றவே கூடாது. நம்ம இடத்த மாற்றிருக்கலாமா? தானியல் இடத்த மாற்றிருக்கலாமா? மாற்றிருக்கலாம். நேரத்தை மாற்றிருக்கலாமா? இப்போ காலையில் ஜெபிக்க என்ன பண்ணியிருக்கலாம்? சரி, காலையில் தான் எல்லாம் என்ன பண்ணுறானுங்க பார்க்குறாங்க, எல்லாம் 10 மணிக்கு ஆஃபீஸ் வந்துடுவானுங்கல்ல, 10 மணிக்கெல்லாம் எங்கே வந்துருவானுங்க? ஆஃபீஸ் வந்துருவாங்கல்ல. இப்போ ஆஃபீஸ் எல்லாரும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு நானும் இப்போ ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு அது பிறகு வந்து என்ன செஞ்சுட்டு போயிடுறேன், ஒரு நாள் ஜோம் பண்ணிட்டு போயிடுறேன். அப்போ யாரும் என்ன பண்ணுவான் பார்க்கலாமே, அப்படி என்ன பண்ணலாம் அப்படி செய்யிருக்காங்கல்ல. நான் சொல்ல எந்த நேரத்தையும் மாற்றலை, எந்த காலத்தையும் மாற்றலை, செஞ்ச விதத்தையும் மாற்றலை, எதையுமே மாற்றாமல் துண்டிக்காமல் தொடர்ந்தான். பத்தியா அந்த தொடர்ந்த கருத்தை ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அப்போ தொட்டதை நம்ம என்ன செய்யணும்? தொடரணும். அது தொடர்கிறது தான் தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறது. எந்த காரியத்தை கொண்டும், எந்த காலத்தை கொண்டும், எந்த விதத்தை கொண்டும் நாம் தொட்டதை என்ன செஞ்சிடவே கூடாது? துண்டிச்சிடவே கூடாது. அதை தொடராமல் விட்டுவிடவே கூடாது. என்ன தொட்டையோ அதை தொடர்ந்துரு. அப்படி தொடர்ந்துட்டேன்னா மனிதனால் செய்ய முடியாது. எப்படிப்பட்ட மனிதன்? வல்லமையுள்ள மனிதனால் செய்ய முடியாததை தேவன் வல்லமையோடு என்ன செய்வார்? இறங்கி தேவன் கிரியை செய்வார். வேற யாருக்கும் தூதன் என்ன செய்யல காப்பாற்றல. ஆபத்தமுடைய தூதன் அனுப்பி இருக்கிறதுல வல்லமையுள்ளது சிங்கம், அந்த சிங்கங்களின் வாய்களை செஞ்சா கட்டி போட்டார்னா அந்த சிங்கத்தை விட பலமுள்ளவனாக இருக்கணும் இல்லையா? ராஜாவோட பலமொழியது சிங்கம், சிங்கத்தோட பலம் வாய்ந்தவர் யாரு? யூத ராஜா சிங்கம். அப்ப அந்த சிங்கம் இறங்கி வரணும்னா, இந்த சிங்கத்தை கட்டணும்னா அந்த சிங்கம் இறங்கி வரணும். அந்த சிங்கம் எப்ப இறங்கி வரும்? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறத ஆண்டவர் பார்த்தா நமக்காக தேவன் வல்லமையோடு இறங்கி வருவா. வல்லமையோடு இறங்கி வந்து வல்லமை உள்ள மனிதனை செய்ய முடியாததை வல்லமையுள்ள தேவன் செஞ்சு முடிச்சு ஆசீர்வதிக்க தேவன் ஆயத்தமா இருக்கிறார். கண்ணுமடி ஜெபம் பண்ணலாமா? கண்ணுமடி ஜெபம் பண்ணுமா? அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா. அந்த எப்போதும் ஆராதன்றதை தான் நான் இடைவிடாமல் ஆராதனை சொல்றேன். எப்போதும் ஆராதனையை தான் நான் இடைவிடாமல் ஆராதனை சொல்றேன். இன்னைக்கு நீங்களும் நானும் எதை தொட்டமோ அதை தொடரணும். தொட்டதை ஒரு நாள் நம்ம துண்டிச்சிடவே கூடாது. தொடங்கினதை எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்திடவே கூடாது. தொட்டதை தொடங்குவது தொடருவது தான் இடைவிடாமல் ஆராதனைன்னு ராஜா சொல்றார். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாருன்னு தெரியாது. ஆனா ராஜா சொல்றா, நீ இடைவிடாமல் ஆராதிச்சப்பா. அப்ப அந்த இடைவிடாம என்பது தான் தொட்ட எதையுமே நான் துண்டிக்கல. எபேசு சபை தொட்டுச்சு, நல்ல சபை, அருமையான சபை. அந்த சபையில் உள்ள கிரிய வேற எந்த சபையிலுமே இல்லை.
அவ்வளவு நல்ல கிரியைகள், அவ்வளவு அருமையான சபை, ஒரு அருமையான ஊழியர்களுடைய சபை. ஆனா ஆரம்பத்துல செஞ்சதை தொட்டுச்சு, ஏதோ ஒன்று துண்டிச்சிருச்சு, ஏதோ ஒன்று துண்டிச்சிருச்சு. தொட்டதை துண்டிச்சிட்டா பிசாசு இல்ல, நானே வந்து கிரியை செய்வேன்றார். தொட்டதை நீ துண்டிச்சிட்டேன்னா பிசாசு வந்து கிரியை செய்யல, நானே வந்து கிரியை செய்வேன். விளக்கு தண்டை நானே அகற்றிடுவேன்றார். விளக்கு தண்டை நானே அகற்றிடுவேன். இதுக்கு பிசாசெல்லாம் வர தேவையில்லை, இதுக்கு பிசாசெல்லாம் தேவையில்லை. நானே வந்து அகற்றிடுவேன், நானே வந்து அகற்றிடுவேன். பிசாசு அனுப்பி செயல்பட மாட்டேன், நானே வந்து செய்வேன். நானே நம்ம செய்யறதெல்லாம் பிசாசு நினைச்சுக்கிறோம். சில வேளை கர்த்தரே இறங்கி கிரியை செய்கிறார். ஏன்? தொட்ட துண்டிச்சுட்ட, தொட்ட தொடராம போயிட்ட. தொட்டதை விட்டவது தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆராதனை அல்ல. நம்ம என்ன தொட்டமோ அதை கடைசி வரைக்கும் தொடர்கிறது தான் இடைவிடாமல் ஆராதனை. இடைவிடாமல் ஆராதனை. அந்த காரியத்தை நம்ம செய்யும் போதுதான் வல்லமையுள்ள மனிதர்களை செய்ய முடியாததை கூட வல்லமையோடு தேவன் இறங்கி வந்து நமக்கு கிரியை செய்விக்க தேவன் ஆயத்தமா இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல நாங்கள் தொடங்கினதை எதை துண்டிச்சுட்டோன்னு தெரியல. ஒருவேளை அப்படி துண்டிச்சது இருக்குமானால் எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் தொட்டதை நாங்கள் துண்டிச்சது எங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஒருவேளை அப்படி இருந்தா எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. நாங்கள் விட்டதை நாங்கள் தொடர விரும்புகிறோம். நாங்கள் விட்டதை தொடர விரும்புகிறோம்ப்பா. இந்த காலை வேளை திறந்த மனதோடு தேவ சமூகத்தை கேட்குறோம். நாங்கள் எதை தொட்டோம், எதை நாங்கள் விட்டுட்டுக்கிறோம், அதை தொட்டதை விட்டது இருந்தா எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க சுவாமி. அதை நாங்கள் தொடர விரும்புகிறோம். நாங்கள் இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நாங்கள் எப்போவாவது ஆராதிக்கிறவங்க இல்லை, நாங்கள் எப்போதுமே தேவனை ஆராதிக்கிறோம். நாங்கள் இருக்கணும். எப்போவாவது நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் இருக்கக்கூடாது. நாங்கள் எப்போதுமே தேவனை ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். இந்த காலை வெளியில் எங்களுக்கு கிருபை செஞ்சு, எங்களுக்கு இரக்கம் காட்டி, எங்களுக்கு தயவு காட்டி கர்த்தர் கிருபை செய்யும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். அப்படி ஆராதிக்க அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வல்லமையுள்ள மனிதர்களால் செய்ய முடியாததை கூட தேவன் வல்லமையோடு இறங்கி வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிரியை செய்யும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருந்து அப்படிப்பட்ட மனிதன், வல்லமையுள்ள மனிதன் செய்ய முடியாததை எல்லாம் இந்த காலை வேளையில் கர்த்தர் வல்லமையோடு இறங்கி நீர் கிரியை செஞ்சு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பான்னு சொல்லி சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். நாளை பொறுப்படும் இந்த நாளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போக வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். வாய்க்காதே போகும்படி ஜெபிக்க நாள் முழுவதையும் கத்த பொறுப்படுத்து நாங்கள் தொட்டதை தொடர்ந்து செய்வதற்கு கிருபைகளை தந்து நடத்துங்க சாமி. அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் சகல துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்து வலிமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.